எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையிலே கிளம்பிட்டேங்க. மாடு புறா கொண்டே தோப்பில் கட்டிட்டு இன்றைக்கி தேங்காய் அள்ளுற வேலைக்கு நான் போகணும். அப்படியே தேங்காய் அள்ளுற வேலைக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் குட்டி குட்டி வீடியோவாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எங்கள் ஊரில் தேங்காய் அள்ளுற வேலைக்கு வந்து 400 சம்பளம் கொடுப்பாங்க. 350 கொடுத்தாங்கன்னா 2 தேங்காய் ஒரு இளநீ கொடுப்பாங்கங்க. நாங்கள் 400 சம்பளமாகவே வாங்கிக்குவோம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தேங்காய்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கனையாவது தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாடு மேய்க்கிறனாக்கில் ஒரு நெத்து உழுவும் எடுத்துகிட்டு வருவோம். தோப்புக்காரங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே மாடு இடக்கின்ட்டு தோப்புக்கு வந்தால் எதிர்பாராத விதமாக எங்கள் பசங்க மொங்கு வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் என் மயனும் வந்தோம். எப்படா தம்பி இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன். நான் அந்த அம்மா மொங்கு வெட்டிட சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி மொங்கு வெட்டி விட்டாங்க. நான் தான் போன உடனே அன்றைக்கி எங்கள் ஓனர் பையன் வந்துட்டு அவங்களுக்கு மொங்கு வெட்டி கொடுக்கல. அதனால் சேர்த்து ஒரு பணம் வெட்டுங்கப்பா, நாளைக்கு எங்கள் ஓனர் வந்தாருன்னா கொடுத்து விடணும்னு சொன்னோன்னா அதுக்கு என்னக்கா இப்போ வெட்டி விட்றோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி ஆளுக்கு ஒரு பணம் ஏறி மொங்கு வெட்டி விட்டாங்க. நீங்கள் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நாங்கள் இப்போ தான் மொங்கு வெட்டி நிறையா குடிச்சிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு மொங்கு வேணாம், வீட்டுக்கு மட்டும் நாங்கள் ஆளுக்கு ஒரு குலை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னிச்சு. சரி உங்களுக்கு வேணுன்ற மொங்கை எடுத்துகிட்டு மீத மொங்கை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு கொடுத்த மொங்கே வந்து 2 சாக்கு மொங்கு இருக்கும், அவ்வளோ மொங்கு கொடுத்துச்சுங்க. அவங்க வந்து மொங்கையே குடிக்கவே இல்லை, வெட்டி வெட்டி எங்களுக்கு தான் மொங்கு கொடுத்தாங்க. சீவி வச்சுருந்தாங்க, நல்லா அழகாக சீவி கொடுத்துச்சு. அது அருவா ஒரு சைஸாக வச்சுக்கிட்டு நல்லா அழகாக சீவி கொடுத்தாங்க. நான் அவங்க மொங்கு வெட்டுறது பனை மரத்துலேருந்து எப்படி ஏறுறாங்க இறங்குறாங்க அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் மொங்கு நல்லா சீவி கொடுத்துச்சு, வேணுன்ற மொங்கு குடித்தாங்க. இப்போ 2 சாக்கு மொங்குக்கு மேலே அள்ளி வச்சுருக்கோம். எங்கள் அண்ணன் பசங்க வேறு மொங்கு கேட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் அண்ணனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். எங்கள் ஓனர் வீட்டையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இந்த மொங்கு சீவி கொடுக்குறாங்க. இவர் வந்து எனக்கு மருமையை வேணுங்க. இவர் நல்லா பனை மரம் ஏறிவார், தென்னை மரம் ஏறுற வேலை தான் பார்க்குது. +2 முடிச்சுட்டு விட்டுட்டாப்புல. இன்னொரு பையன் வந்து எங்கள் அக்கா பையன், 2 பேரும் சேர்ந்து தான் மொங்கு வெட்டி கொடுத்தாங்க. வேணுன்ற மொங்கு குடித்தாங்க. குடிச்சிட்டு மொங்கு எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு பார்த்தா திரும்ப வெட்டி தரேன்க்கான்னு மொங்கை வந்து ஒவ்வொரு மொங்கை வெட்டிகிட்டு இருந்தாப்புல. நாங்கள் தான் சொன்னோம், தம்பி வேணாம் தம்பி, நிறைய நாங்கள் மொங்கு குடிச்சிட்டோம், இதுக்கு மேலே வெட்டாதீங்க, எங்களால் குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, சரிக்கா எங்களுக்கு மொங்கு வேணாம், நாங்கள் நிறையா குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த உதுத்தி போட்ட மொங்கை மட்டும் வெட்டி ஆளுக்கு ஒன்றா குடிச்சிச்சு. அதனால குடிக்க முடியல, ஏன்னா ஏற்கனவே வேறு சைடு மொங்கு வெட்டி குடிச்சிட்டு வந்துருச்சுக்கலாம். அதனால் எங்களுக்கு வேணாங்க்கா, நீங்களே புறாத்தையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சுங்க. அப்புறம் நான் அந்த இப்படி வெட்டி வைக்கையில் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. இன்னொருத்தர் பார்த்தா ஸ்டைலாக அழகாக சீவி கொடுத்தான் மொங்கை, நின்றுக்கிட்டே கையிலே வெட்டி 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 சீவுறாங்க. அதை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. அருவா வேற இந்த குழாயில் கட்டி தேங்காய் அறுப்பாங்க, நின்றுக்கிட்டே தேங்காய் அறுப்பாங்க, அந்த அருவா வச்சுருந்ததுக்கு அதுக்கும் அழகாக இருந்துச்சு சீவுறது. நான் மொங்கையே குடிக்கல, வீடியோவாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என் மையன் சிரிச்சுக்கிட்டு அம்மா மொங்கு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அப்படி இருந்தும் அவன் அழகாக வெட்டவும் அதே தாங்க வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். எத்தனை பேருக்குங்க இந்த மாதிரி கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா? டவுனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த மொங்கு வந்து நீங்கள் விலைக்கு வாங்கி தான் குடிப்பீங்க. சரின்னு எல்லா வேலையும் மொங்குலாம் அள்ளி வச்சுட்டு பார்த்தா நேற்றே கேஸ் தீர்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. சரி கொஞ்சம் விறகு பறக்கிட்டு போயிடுவோம் தம்பி அப்படின்னு சொன்னோன்னா என் கூட வந்து என் பையனை எனக்கு உதவி பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆளு கொஞ்சம் விறகு பறக்கி கட்டிகிட்டு இருக்கும்போதே மழை வர்றது மாதிரி மானக்கிட்டு முடுன்னு கருத்துக்கிட்டு வந்துருச்சு. சரி பிறக்கின விறகு போதும்ப்பா, வாப்பா கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் பிள்ளையும் விறகு பறக்கி கட்டிகிட்டு இருந்தாங்க. என் மக வந்து ஒரு குட்டியாக எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துச்சு. அப்படியே விறகெல்லாம் பிறக்கி எல்லா விறகையும் வெளியில் அந்த ஒரு ஓடை மாதிரி தண்ணி போகும், அந்த ஓடைக்குள்ளேருந்து பிறக்கி இந்த சைடு தோப்புக்குள்ளே போட்டு விறகு பிறக்கி கட்டியாச்சுங்க. கட்டின கையோடு என் பிள்ளை எனக்கு விறகை தூக்கி விட்டுட்டு, நீங்கள் முன்னாடி போங்கம்மா, மழை வர்ற மாதிரி இருக்குது, நாங்கள் மாட்டை பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இந்த மையன் என்னை அனுப்பிச்சி விட்டான். நான் அப்படியே விறகை கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மானம் கடலாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா மானம் மின்னுது, ஒரே கண்ணங்கரைன்னு அவ்வளோ வருது. அப்போ பிடிச்ச மழை இப்போ மழை பேஞ்சிட்ருக்குங்க. மழை பெய்கிற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்குதா என்னன்னு தெரில, ஆனால் மழை நல்ல மழைங்க. இந்த மழையை பார்த்தது தெய்வத்தை பார்த்தது மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மழை பேஞ்சே. இப்போ தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெய்யுது. இன்றைக்கி மழை பிரித்து எரிஞ்சிருச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி மழை பெஞ்சதில் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஆடு மாடு விவசாயம் தானேங்க. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு மழை கண்டிப்பாக வேணும் தானே. இந்த இறைவன் வந்து இந்த மழையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.